வணக்கம் பானு. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் தற்பொழுது குளிர்ந்த சீதோசன நிலை நிலவி வருகிறது. இதனை கொண்டாடும் விதமாக தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலம் வெளிநாடு என நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக கடந்த 5 தினங்களாக கோடை விழா நடைபெற்றது. மலர் கண்காட்சியும் நடைபெற்றிருந்த நிலையில் மலர் கண்காட்சி மட்டும் கூடுதலாக 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து இந்த மலர் கண்காட்சியை கண்டு ரசித்து வருகின்றனர். ஏற்காடு படகு இல்லத்தில் குடும்பமாக நீண்ட வரிசையில் காத்திருந்தும் படகு சவாரி செய்து வருகின்றனர். ஏற்காட்டில் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கும் லேடி சீட், ஜென் சீட், பக்கோடா பாயிண்ட், சேர்வராயன் கோயில், தாவரவியல் பூங்கா மற்றும் அண்ணா பூங்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதி காணப்பட்டது. ஒரே நேரத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஏற்காட்டிற்கு வருகை புரிந்ததால் சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து நெரிசலும் காணப்படுகிறது. அதாவது மலைப்பகுதியில் கிட்டத்தட்ட 18வது வளைவு கொண்டை ஊசி முதல் படகு இல்லம் வரை அதிகமான போக்குவரத்து நெரிசலும் உள்ளது. தற்பொழுது ஏற்காட்டில் நிலவி வரும் குளிர்ந்த சீதோசன நிலையை கொண்டாடி மகிழ்வதற்காக, கோடை விடுமுறையும் கொண்டாடி மகிழ்வதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஏற்காட்டில் நோக்கி பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் எங்கு பார்த்தாலும் ஏற்காட்டில் திருவிழா போலவே காணப்படுகிறது. குடும்பமாக குவிந்து சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து இந்த கோடை விடுமுறையை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். பானு.